Welcome to Chandru Maths. SSC selection post phase 12 கான official notification ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் டோட்டலாக 2049 வேகன்சிஸ் இருக்குது. இதில் மொத்தம் 489 விதமான போஸ்ட் இருக்குது. ஓகே, எல்லா போஸ்ட்டை பற்றியும் ஒரே வீடியோவில் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டையும் அந்தந்த கேட்டகரியாக தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக நான் ஒவ்வொன்றுக்கும் வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் வந்து 10th லெவலில் இருக்கும், 12th லெவலில் இருக்கும், கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும். இது ஒன்றுக்கும் இப்போ கிராஜுவேஷன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த டிகிரி முடிச்சவங்க மட்டும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் டிகிரி முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத போஸ்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை தனித்தனியாக நிறையா பிரிக்கலாம். லாஸ்ட் டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நான் அந்த இதுக்குன்னே தனியாக ஒரு 15 வீடியோ கிட்ட கொடுத்துருந்தேன். அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டையும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பிரிச்சு. ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு போஸ்ட் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன், அதாவது இதை பற்றின ஒரு A to Z இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 18/3/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய போஸ்ட் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு 10 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா 10 வாட்டி அப்ளை பண்ணணும். 10 வாட்டி அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணணும். ஓகே, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவலில், 12th லெவலில், அதுக்கப்புறம் டிகிரி லெவலில் இருக்குது. ஸோ 10th லெவலில் நான் 2 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். 12th லெவலில் இன்னொரு 4 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி லெவலில் இன்னொரு 10 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ டோட்டலாக நீங்கள் 10th லெவலில் ஒரு 5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, 12th லெவலில் ஒரு 7 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, டிகிரி லெவலில் ஒரு 9 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுக்கு மொத்தத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. 10th லெவலில் இருக்கக்கூடிய இந்த 5 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. 12th லெவலில் இருக்கக்கூடிய இந்த 7 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் எழுதணும். டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய இந்த 9 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு தான் எக்ஸாம். நீங்கள் அந்த லெவலில் எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பட் இதில் நீங்கள் வந்து கரெக்ஷன் விண்டோ வரைக்கும் போகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எத்தனை வாட்டி ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறனால. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கரெக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப பொறுமையாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு நான் அப்ளை பண்ணுற வீடியோ போட்டதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் 22/3 24/3/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்லலை. 6, 7, 8 மே மாதம் இருக்கும். ஓகே, அதாவது மே மாதம் 6, 7, 8 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசினாலும் கண்டிப்பாக பேசுவாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஜென்ரலாக எதுவும் டவுட் இருந்தால் இவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th லெவலில் நிறையா இருக்குது, ஹையர் செகண்டரி லெவலில் நிறையா இருக்குது, அதே மாதிரி கிராஜுவேஷன் அபோவ் லெவலில் நிறையா இருக்குது. ஸோ ஒன்று நம்மளாக தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் முடிஞ்ச அளவு எனக்கு இருக்க டைமில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேடி கண்டுபிடிச்சு டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு நான் தனித்தனியாக வீடியோஸ் கொடுக்குறேன். நீங்களுமே சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில், இந்த புது வெப்சைட்டில் அந்த ஆப்ஷன் அவங்க இன்னும் ப்ரொவைட் பண்ண மாதிரி தெரியலை. நான் தேடி பார்த்தேன், தெரியலை. ஒருவேளை கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். ஓகே, அதாவது அந்த ஆப்ஷன் இருக்குது. அதில் செலெக்ஷன் போஸ்ட்டு ஃபேஸ் 12 வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகே, ஃபேஸ் 11 இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. இந்த 12க்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் அந்த நியூ வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை. அதனால் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவாங்க. எப்படி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே பண்ணிடுவாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதில் தான் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போஸ்ட் வைஸ் தேடி பார்க்க முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் எலிஜிபிளாக இருப்பீங்க, 12th படிச்சிருந்தாலும் எலிஜிபிளாக இருப்பீங்க, கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஆனால் எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் இருக்கும். அப்படின்னால இது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸாம். ஓகே, அதாவது இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசமான குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். அதை எல்லாம் மொத்தமாக சேர்த்து, அந்த மொத்த வேகன்சியும் மொத்தமாக சேர்த்து ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேகன்சியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸாம், வித்தியாசமான ரெக்ரூட்மெண்ட். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு தேவையானதை தேடி கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணீங்கன்னா செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா இதில் வந்து கம்மியான வேகன்சி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இருந்தாலும்
இதுக்குள்ள காம்படிஷன் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ காம்படிஷன் கம்மியாயிரும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் எழுதுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரியும் கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, டைம் கம்மியா தான் இருக்கும். அந்த டைம்ல அவங்களால கம்மியான மார்க் தான் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ இதுல வந்து காம்படிஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்றப்போ வேகன்சியும் கம்மியா இருக்கும், காம்படிஷனும் கம்மியா இருக்கும். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நம்ம இந்த நோட்டிபிகேஷனுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சந்திரமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்க எஸ்எஸ்சியோட நியூ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்கனாலும் அதுலயும் இந்த நோட்டிபிகேஷன் இருக்கும். அதுல கடைசி ஒரு 65 பேஜ் ஃபுல்லா என்னென்ன போஸ்ட், அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 65 பக்கத்துல டோட்டலா 480 போஸ்ட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோல கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சீரியல் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா இது வந்து நார்த் வெஸ்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய போஸ்ட். இதுக்கான போஸ்ட் கோடு வந்து இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றப்ப இந்த கோடை கொடுத்தாதான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால இந்த கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போஸ்டோட நேம் வந்து லைப்ரரி அட்டெண்டன்ட். அதுக்கப்புறம் இது எந்த டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டுமே நம்ம ஒரே வீடியோல சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு 18 to 25 இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு 20 to 25 இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு 18 to 27 இருக்கும், 30 இருக்கும், 32 இருக்கும், 45 வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி வித்தியாசமா ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இது என்ன பே லெவல்னு கொடுத்துருப்பாங்க. இது எந்த எஜுகேஷன் லெவல்ல வரும், அதாவது இது ஹையர் செகண்டரி லெவலா, மெட்ரிகுலேஷன் லெவலா, கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவலா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கான டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, அது எந்த கேட்டகரிக்கு இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறதை நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எந்த போஸ்ட்டுக்குமே பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் இல்ல, பட் அடுத்தடுத்த பேஜ்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, எலிஜிபிள்னு இல்ல, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இதுல வேகன்சி இருக்குதா அப்படிங்கிறது. ஓகே, அவங்களுக்கான வேகன்சி தனியாக அதுல ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது. பட் எலிஜிபிலிட்டி இருக்கும், மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். அது வந்து நீங்க வெப்சைட்ல செக் பண்ணாதான் தெரியும். ஓகே, ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் முடிஞ்ச அளவு எவ்வளவு முடியுமோ என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, இந்த மாதிரி 65 பேஜ் இருக்குது. நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க ஃபுல்லா. ஓகே, இதுல ஜூனியர் இன்ஜினியருக்கு இருக்குது, நிறைய போஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் சிமிலரான போஸ்ட் இருக்கும். மெடிக்கல் அட்டெண்டன்ட்லாம் நிறைய சிமிலரா தான் இருக்கும், பட் வேற வேற ரீஜியன்ல இருக்கும். இப்ப நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல இருக்கக்கூடிய போஸ்ட் அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். இப்ப சதர்ன் ரீஜியன்லயும் நிறைய போஸ்ட் இருக்கும். ஓகே, சதர்ன் ரீஜியன்ல நிறைய போஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாட்டில தான் போஸ்டிங் போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஓகே, இப்ப நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல அப்ளை பண்ற போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் தமிழ்நாட்டில் போடுவாங்க. சதர்ன் ரீஜியன்ல அப்ளை பண்ற போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் உத்தரப்பிரதேசல போடுவாங்க. ஸோ இதுல வந்து நீங்க எந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டை பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய போஸ்ட்டை மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. போஸ்டிங் இந்தியா ஃபுல்லா எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் எங்க வேணாலும் போடுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த ரீஜியன்ல இருக்க வேகன்சி அப்ப இங்கதான் இதுக்கான போஸ்டிங்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் செலக்ஷன் போஸ்ட்ல தான் கிளியர் பண்ணி இப்ப நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜூனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அப்ளை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜியன்ல, அதாவது இது வந்து உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சியோட ரீஜியன். ஓகே, ஸோ நான் அப்ளை பண்ணது அங்க இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு. அங்கதான் நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அட்டன் பண்ணேன். ஆனா நான் இப்போ ஒர்க் பண்றது சென்னையில. எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே சென்னையில தான் வந்திருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. உங்களுக்கு எந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய வேகன்சிங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எல்லா ரீஜன்லையும் தேடி பாருங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கறத மட்டும் தேடி பாருங்க. எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் எங்க வேணாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் உங்களை வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. அப்படிங்கறனால நீங்க இதுல வந்து இப்படித்தாம்னு எதையுமே ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்க நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருவீங்க. ஸோ அடுத்ததா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அதுல வந்து 10th லெவல்ல ஒரு எக்ஸாம், 12th லெவல்ல ஒரு எக்ஸாம், அதே மாதிரி கிராஜுவேஷன் லெவல் ஒரு எக்ஸாம். அந்த மாதிரி 3 லெவல்ல வந்து நீங்க 3 லெவல்லையும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா 3 எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இல்ல 2 லெவல்ல தான் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா 2 லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்ல ஒரு லெவல் மட்டும்தாம்னா ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அடுத்து சிபிடிக்கான ரிசல்ட், இதுக்கான ஒரு கட் ஆஃப் வச்சு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா விடுவாங்க. இப்போ ஜூனியர் இன்ஜினியர்ல இந்த ரீஜன்ல இருந்த இந்த போஸ்ட்டுக்கு இவ்வளவு கட் ஆஃப், இதுல இவ்வளவு பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய போஸ்டோ அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சியோட ஆஃபீஸ்க்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போஸ்ட் மூலமா அனுப்பணும். ஓகே, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் வெஸ்ட் ரீஜியன்லயே ஷார்ட் லிஸ்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீஜியனுக்கு எஸ்எஸ்சியோட ஆஃபீஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு உங்களோட மார்க் ஷீட், அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிபிகேட் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நீங்க அங்க அனுப்பி வைக்கணும்.
ஸோ அடுத்து அந்த அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, அதாவது செக் பண்ணுவாங்க கரெக்டா இருக்குதான்னு சொல்லி மேனுவலா செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஓகே, அதாவது இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் தான் கரெக்டா இருக்குது, இவங்களை மட்டும்தான் நாங்க வந்து இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த ரீஜியன்ல தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்க எந்த ரீஜியன்ல அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ரீஜியன்ல தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். எக்ஸாம் மட்டும் தான் நீங்க தமிழ்நாட்டில் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே எந்தெந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய போஸ்டோ அந்த ரீஜன்ல தான் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்தந்த போஸ்ட்டுக்கு தனித்தனியா ஃபைனல் ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ டைம் எடுக்கும். ஓகே, கண்டிப்பா டைம் எடுக்க தான் செய்யும். இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கா, கண்டிப்பா இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் 1 வருஷத்துக்கு மேல ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி கொஞ்சம் ஸ்பீடா இருக்காங்க இப்பெல்லாம், பட் இருந்தாலும் செலக்ஷன் போஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செலக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். ஓகே, ஸோ இதுல சிலபஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேம் தான். ஓகே, டோட்டலா வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க, சாரி 100 கொஸ்டின் கேட்பாங்க, 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, 100 கொஸ்டின் கேட்பாங்க, 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும், அட்டன் பண்ணாம விட்டீங்கன்னா 0 மார்க். ஸோ 100 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சில பிடபிள்யூ கேண்டிடேட் மட்டும் 80 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுல ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஜிகேல 25 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின். எஸ்எஸ்சியோட மற்ற எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அதே மாதிரி சிலபஸ் தான். இதுல எக்ஸாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பர்டிகுலரா மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஓகே, அதனால நீங்க கொஞ்சம் இதுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவும் ஒரு காரணம் கட் ஆஃப் கம்மியா இருக்கிறதுக்கு. ஸோ சிலபஸ் வந்து மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், ஹையர் செகண்டரி அண்ட் கிராஜுவேஷன் லெவலுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும். ஆனா இந்த ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். ஹையர் செகண்டரிக்கும் கிராஜுவேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து சேமா தான் இருக்கும். 10th லெவல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியா இருக்க மாதிரி சிலபஸ் வந்து இருக்கும். ஓகே, சிலபஸ்க்கும் நான் தனியா வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த கம்ப்ளீட் சிலபஸ் ஆல்ரெடி நம்ம முன்னாலேயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி செலக்ஷன் போஸ்ட்ல நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. இன்னும் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஈவன் நானுமே வந்து செலக்ஷன் போஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கேன். அதுக்கு முன்னால எஸ்எஸ்சியோட சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணி சிஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ இதுல ஜூனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதனால நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் கரெக்டா இருக்கும். நானும் கிளியர் பண்ணிருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கண்டென்ட்டை படிச்சா போதுமானது, தாண்டி நீங்க வேற எதுவும் படிக்க வேண்டாம். நம்ம சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா போதுமானது. இதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ டைம் கம்மியா தான் இருக்கும், பட் இருந்தாலும் கட் ஆஃப் கம்மியா இருக்கும். அப்படிங்கிறனால நீங்க நான் சொல்றதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாலே கண்டிப்பா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து நீங்க நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா 1499 அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஆனா நீங்க அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா 999 பே பண்ணா போதுமானது. ஸோ 999 எப்படி பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ நீங்க 1 டைம் ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இதுல இந்த செலக்ஷன் போஸ்ட் மட்டும் இல்ல, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், கான்ஸ்டபிள் ஜிடி, எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, ரயில்வேல வரக்கூடிய ஏஎல்பி, குரூப் டி டெக்னீஷியன், அதுக்கப்புறம் மேக்சிமம் ஒரு 35க்கும் மேல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு டீச் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே வீடியோஸும் கொடுத்துட்டோம், எல்லாத்துக்குமே பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க பிடிஎஃப் வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க், iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது. வெப்சைட்டோ iOSஓ யூஸ் பண்றீங்கன்னா இந்த கோட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல கூட சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம ஆப் வந்துடும். அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு சேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் வரும். அதுல நான் இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறேன், இல்லைன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலாட்டியுமே சேட்ல உங்களுக்கு ஒரு 2 ஹவருக்குள்ள நீங்க இன்ஸ்டால் பண்ணி 2 to 3 ஹவருக்குள்ள அக்கௌண்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க 999 பே பண்ணிட்டு பே பண்ண ரெசிப்டை வந்து இதே சேட்ல வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க சென்ட் பண்ற ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். யாருக்கு எவ்வளவு அமௌண்ட், அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் நம்பர், இதெல்லாம் இருக்கிற மாதிரி சென்ட் பண்ணுங்க. ஸோ சென்ட் பண்ணிட்டு 24 ஹவருக்குள்ள உங்களோட கோர்ஸ் ஓப்பன் ஆயிரும். 24 ஹவர் கழிச்சு நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்லயே இந்த மாதிரி பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுல ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இல்ல நிறைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா சிஆல் கொடுத்துட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை கிளிக் பண்ணிட்டு மேல கண்டென்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல செலக்ஷன் போஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல செலக்ஷன் போஸ்ட்டுக்கான நான் முன்னால போட்டிருந்த சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் இருக்கும்.
10th லெவலுக்கு தனியாக கொடுத்துருப்பேன், 12th அண்ட் கிராஜுவேஷன் லெவலுக்கு தனி ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பாருங்க, போதுமானது. ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்க தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணீங்கன்னா சென்னை, மதுரை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர்ல இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில் பத்தினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நீங்க நிறைய அப்ளிகேஷன் போடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல எந்த எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்றீங்களோ அந்த சென்டரை தான் வந்து அடுத்து நீங்க அப்ளை பண்ற எல்லா போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு 15 அப்ளிகேஷன் பண்றவரா இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல ஒரு 3 சாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 3 சாய்ஸ் எது கொடுத்தீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா மற்ற போஸ்ட்டுக்கும் அப்படியே வந்து எடுத்துக்கும். ஓகே, அதனால நீங்க எக்ஸாம் சென்டர் ஃபர்ஸ்ட் பண்ற அப்ளிகேஷன்ல கரெக்டா சூஸ் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஏஜ் லிமிட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வித்தியாசமா இருக்குது, நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுல ரிலாக்ஸேஷனும் உண்டு. இப்போ அதுல வந்து 18ல இருந்து 25 கொடுத்துருக்காங்கன்னா அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் உள்ளது. ஓகே, இதுவே நீங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதை விட 3 வயசு அதிகமா இருக்கலாம். இப்போ 25 கொடுத்துருக்காங்கன்னா 28 இருக்கலாம், 30 கொடுத்துருக்காங்கன்னா 33 இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்க எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா அதுல கொடுத்துருக்கத விட 5 வயசு அதிகமா இருக்கலாம். இப்போ 25 கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஒருவேளை அதுல 30 கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 35 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்கிறத விட உங்களோட இந்த கேட்டகரிக்கான அந்த ரிலாக்ஸேஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 வயசு இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தனித்தனியா வீடியோ போடுறப்போ ஒவ்வொரு போஸ்ட்டை பத்தின ஏஜ் லிமிட் பத்தி தெளிவா சொல்றேன். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அவங்க 100 ரூபாய் பே பண்ணணும். மற்றவங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியா இருந்தாலும் சரி, பிடபிள்யூஆ இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பே பண்றது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியா 100 ரூபாய் பே பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குரூஷியல் டேட் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏஜ் லிமிட் வந்து இந்த டேட்ல பாக்குறாங்க, 1/1/2024 பாக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த டேட்ல உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற சர்டிபிகேட் எல்லாமே, மற்ற குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த டேட்டுக்கு முன்னால இருக்கணும். ஓகே, 18/3/2024 முன்னால இருக்கணும். டிகிரி கேட்டிருக்காங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்க ஓபிசி கேண்டிடேட்டாவோ, இடபிள்யூஎஸ் ஆவோ, எஸ்சி எஸ்டியாவோ இருந்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க உங்களுக்கான அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, அப்பதான் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஓகே, பர்டிகுலரா ஓபிசில நிறைய பேர் வந்து இப்போ ஃபைனான்சியல் இயர் முடிய போகுது, இப்போ அடுத்த இயர்ல வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க செலக்ஷன் ஆகிற டைம்ல உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால நீங்க இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ வாங்குற சர்டிபிகேட் வந்து 3 வருஷத்துக்கு வேலிட். இல்லைன்னா இப்போ 3 வருஷத்துக்குள்ள வாங்கின சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு சொல்றேன். மற்றதெல்லாம் இப்போ இடபிள்யூஎஸ்னா நீங்க இந்த பினான்சியல் இயர்ல வாங்கியிருக்கணும். ஓகே, அடுத்த மாசம் அதுக்கடுத்த மாசம் வாங்கிக்கிறேன், ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். இந்த டேட்டுக்கு முன்னால சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் இவ்வளவு லென்த்தா போயிருச்சு, ஏன்னா இந்த செலக்ஷன் அந்த மாதிரி அப்படிங்கறதுனால. ஸோ தனித்தனியா நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே நோட்டிபிகேஷன்ல கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கான போஸ்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.